அதாவது செங்கடல் என்பது எதுக்கு அடையாளம்னா ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். செங்கடல் என்பது எதுக்கு அடையாளம்? ஞானஸ்தானத்துக்கு அடையாளம். யோர்தான் என்பது மறுரூபத்திற்கு அடையாளம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு நான் உங்களிடத்துல இதை சொல்றேன். அப்ப இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது இப்ப புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நீங்க எப்படிப்பட்டவங்களா இப்ப இருக்கிறீங்க? நல்லா சொல்லுங்க, நீங்க இப்ப எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? அவங்க முகத்தை பாருங்க, புதிதான ஜீவன் தெரியுதான்னு அப்படியே பாருங்க. அவங்களுடைய முகத்தை பாருங்க, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நீங்க எப்படிப்பட்டவங்களாமா? அந்த வார்த்தையை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்களேன். ஏன்னா நீங்க வாயை திறந்து சொல்ல உங்க மைண்ட் அப்படியே அக்செப்ட் பண்ணு பாருங்க. அதைய அவன் நல்லா சிரிச்சுட்டு சொல்றாங்க பாருங்க. சொல்லுங்க, நான் புதிதான ஜீவன், பழையவைகள் எல்லாம் கடந்தன. சொல்லுமா இன்னைக்கு விசுவாசத்தோட சொல்லுமா, பழையவைகள் எல்லாம் கடந்தன. பழைய துக்கம், பழைய வேதனை, பழைய கண்ணு, இனி நான் சுத்துன வனாந்தரத்தை சுத்த மாட்டேன். சுத்துன பிரச்சனையே மறுபடியும் எத்தனை வருஷம் தான் சுத்திட்டு இருக்கிறது? சுத்துன பிரச்சனையே மறுபடியும் சுத்தி அதே பிரச்சனை. இல்ல இன்றைய நாளிலிருந்து கர்த்தர் என்னை புதிதான ஜீவன் உள்ளவர்களாய். நீங்க யாருமா? நல்லா சொல்லுங்களேன். இன்னும் ஒரு சில கண்ணத்துல கை வச்சுட்டே சொல்றீங்க பாருங்க, புதிதான ஜீவன். சொல்லுங்கம்மா, நீங்க எப்படிப்பட்டவங்களாமா? புதிதான ஜீவன் உள்ளவர்களா, புதிதான ஜீவன் உள்ளவர்களா. இப்ப திரும்பவும் சொல்றேன்.